நமோ நாராயணாய நமக. ருத்ரோ பகுசிரா பப்ரூர் விஸ்வயோனிஸ் சுச்சீஸ்ரவாக அமிர்தசாஸ்வதஸ்தானூர் வராரோகோ மகாதபாக. நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் 116வது திருநாமம். இது என்ன மீனிங்னு பார்த்தாங்கன்னா, எண்ணற்ற தலைகளை கொண்டு சிந்திப்பவர். சொல்லும் முறை என்னன்னு பார்த்தாங்கன்னா, பகு சிரசே நமக, பகு சிரசே நமக. இந்த பகு சிரசேனுடைய நமகத்தினுடைய மீனிங்கையும் நம் எம்பெருமானுடைய பெருமைகளை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள் அல்லது கேளுங்கள். கர்நாடகத்துக்கு ராமானுஜர் எழுந்தருளிய காலத்தில், அங்கே பிறந்த காலத்தில் அங்கே வாழ்ந்த அருகதராஜன் என்ற வித்வானும் ராமானுஜனுடைய பெருமைகளை பற்றி கேள்விப்பட்டார். எளிய மக்களுக்கு வேதத்தினுடைய கருத்துக்களை சரியான முறையிலெல்லாம் கொண்டு சேர்த்து அனைவருடைய ஆதரவை பெற்ற ராமானுஜர் விளக்குவதையெல்லாம் கண்டு இந்த அருகதராஜன்றவன் பொறாமை கொண்டாராம். அந்த காலத்தில் எல்லாமே இருந்திருக்கு, பார்த்துக்கங்க. ராமானுஜரை வாதத்துக்கு அழைத்து அவரை வெல்ல வேண்டும் என்று திட்டமிட்டாராம் இந்த அருகதராஜன். அருகதராஜன் சீடன் ஒருவன், குருவே, இந்த ராமானுஜர் வெறும் சமூக சேவகர் தான். இவருக்கு வடமொழியும் இலக்கணமும் நியாய சாஸ்திரமும் தர்க்கமோ தெரியாது. ஆனால் அவருடன் 2 சீடர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றவர்கள். எனவே அந்த சீடர்களை ராமானுஜரிடமிருந்து நம்ம விலக்கிட்டோம்னாவே நாம் அவரை எளிதாக வாதம் செய்து வென்றுவிடலாம் என்றாராம். அதனால் மேலும் உற்சாகம் அடைந்த அருகதராஜன் ராமானுஜரை வாதப்போருக்கு அழைக்குமாறு தன் சீடர்களை அனுப்பி வைத்தாராம். தொண்டனூர் ஏரிக்கரையில் எழுந்தருளியிருந்த ராமானுஜரிடம் வந்த அருகதராஜனின் சீடர்கள் வாதப்போருக்கு அழைப்பு விடுவித்த போது, நான் ஒரு துறவி, வேத நெறிக்கு எதிரானவர்களான அருகதராஜன் போன்றவர்களை நான் கண்ணால் கூட பார்க்கலாகாது. எனவே என் சீடரான அவர்களையே நான் அனுப்பி வைக்கிறேன். அவரோடு வாதம் செய்யட்டும் என்று அந்த 2 சீடர்களையும் அனுப்பிச்சி வச்சாராம். அனுப்பிச்சி வச்சோன்னே அப்போ நீங்கள் தோத்துட்டங்கன்னா நான் தோற்றதாக ஒப்புக்கொள்கிறேன் என்றாராம் ராமானுஜர். அவர்கள் என்ன செஞ்சாருங்க, அந்த சீடர்களை அழைத்து கொண்டு அருகதராஜனிடம் வந்தார்கள். அருகதராஜன், ராமானுஜருக்கு வாதம் செய்ய தெரியாது என என் சீடன் சொன்னது சரிதான் போலும். அதனால்தான் நான் நேராக வாதம் செய்ய வராமல் சீடரை அனுப்புகிறேன். எனக்கு அவர் என்ன சொல்கிறார் ராமானுஜன்னா, எனக்கு வாதம் செய்யலாம் தெரியாது, எனக்கு பதிலாக என்னுடைய சீடர்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். உடனே இவர் அருகதராஜன்ட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனோன்னு அதை கேட்ட அந்த சீடர்களை ஒருவன், எங்கள் குருவான ராமானுஜரனே உங்களுடன் நேரில் வாதம் செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தாராம். நடந்தவற்றை ராமானுஜர் தெரிவித்தார். ராமானுஜர், அப்படியானால் ஒரு திரையை கட்டிவிடுங்கள். அதன் ஒரு புறத்தில் நானும் மறுபுறத்தில் அருகதராஜனும் அமர்ந்து முகம் பார்த்து கொள்ளாமல் வாதம் செய்கிறோம். அதாவது என்னென்னா, இப்போ அந்த காலத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் கணவனை எதிர்த்து வாதம்னா என்ன, ஆர்கியூமெண்ட்டு, அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். அதனால் இப்போ உள்ளவங்களாம் கண்ணை பார்த்து ஈஸியாக பேசுகிறாங்க. அப்போல்லாம் அந்த வாதம் செய்கிறதுன்றது யாருக்கும் சட்டுன்னு வராது. அந்த மாதிரி ராமானுஜர் என்ன சொல்கிறாங்க, அப்போல்லாம் நடுப்புற ஒரு திரையை போட்டு, அப்போல்லாம் நமக்கு தாலி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கட்டிட்டு, நீங்கள் அந்த சைடு நான் இந்த சைடு, அங்கே நீங்கள் எந்த கேள்வினாலும் கேளுங்க, நான் ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். யார்கிட்ட? அருகதராஜன் ராமானுஜர் தன் சீடர்கள் அனைவரையும் அவ்விடத்திலிருந்து போய்க்கங்க அப்படின்னு சொன்னாராம். தாம் மட்டும் திரையில் ஒரு புறம் அமர்ந்தார். மற்றொரு புறத்தில் 1000 சீடர்களோடு அருகதராஜன் அமர்ந்தார். பார்த்துக்கங்க, ராமானுஜர்கிட்ட இருக்கிற சீடனை இருக்கக்கூடாதுன்ட்டார். ஆனால் இவர் அருகதராஜன் மட்டும் நிறைய சீடர்களோடு அமர்ந்தார். நீங்கள் 1000 பேரும் என்னுடன் வாதம் செய்யலாம், நான் தயார் என்றாராம் ராமானுஜர். அருகதராஜனும் அவரது 1000 சீடர்கள் கணைகளை போல தொடுக்க, கணைனா என்ன, அந்த அம்பு, அதை தொடுத்து எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்தாராம் ராமானுஜர்.
அதே நேரம் ராமானுஜர் முன்வைத்த எந்த வாதத்துக்கும் அருகதராஜனோ அவரது 1000 சீடர்களோ சரியான பதிலை அளிக்க முடியவில்லை. பார்த்துக்கங்க. அப்போ ஒரே நேரத்தில் எப்படி இத்தனை பேருடன் இவர் வாதம் செய்கிறார் என அறிய விரும்பிய அருகதராஜனின் சீடன் ஒருவன் திரைக்கு அந்தப்புறம் எட்டி பார்த்தாராம். பார்த்தால் அங்கே ராமானுஜர் இல்லை. 1000 தலைகளுடன் ஆதிசேஷன் அமர்ந்து வாதம் செய்து கொண்டிருந்தாராமாம். திடுக்கிட்டு போய் மயங்கி விழுந்தாராம் அருகதராஜன். ராமானுஜர் முன்னே வைத்த வாதங்களை கேட்ட அருகதராஜன் அவரது பாண்டித்தியத்தை உணர்ந்து கொண்டாராம். சுவாமி, நீங்கள் முன்வைத்த வாதங்கள் அனைத்தும் சரியானவையே. நீங்கள் சாதாரண மக்களிடம் பேராதரவு பெற்றிருந்தால் உங்களுக்கு தர்க்க நியாய சாஸ்திரங்கள் தெரியாது என கருதினேன். ஆனால் உங்களை போன்ற வேதாந்தி எவரும் இல்லை என இப்போது உணர்ந்தேன். என்னை மன்னித்து உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்கள் என்றாராம் அருகதராஜன். அதான் பார்த்துக்கங்க. அதாவது நீங்கள் ஒரு சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கிட்டு நான் உங்களை தர்க்கம் பண்ண கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு சாஸ்திரம், சம்பிரதாயம், இது விவாதம் இதெல்லாம் தெரியலைனாலும் உங்கள்கிட்ட அதாவது இந்த மாதிரி அதாவது என்ன பெருமாளே உங்கள் கூட இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாராம். உடனே மயக்கம் தெளிந்த அருகதராஜன் சீடன் ராமானுஜருடன் இப்படி வருதா கதை. அப்போ அந்த அருகதராஜனுடைய சீடன் மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சோன்னே அப்போ அந்த சீடன் ராமானுஜனுடன், சுவாமி, நீங்கள் 1000 தலைகளோடு ஆதிசேஷனாக அல்லவா அமர்ந்திருந்தீர்கள் என்று கேட்டார். அப்படியா? உன் கண்களுக்கு வேண்டுமானால் 1000 தலைகள் தெரிந்திருக்கலாம் என சும்மா ஒரு ஆச்சரியமாக சொன்னாராம் ராமானுஜர். அப்படி தெரிந்திருந்தால் அது எண்ணிறைந்த தலைகளை உடையவனாக எம்பெருமானுடைய அருள் என்றாராம். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி என்று கேட்டாராம் அருகதராஜன். எம்பெருமானை அளவில் அடங்காத தலைகள் உடையவன், அதனால்தான் பகுசிரா, பகுனா நிறைய, சிரானா தலை என்று போற்றுகிறார்கள். இங்கு தலை என்பது சிந்திக்கும் ஆற்றலை குறிக்கிறது. அதாவது எண்ணிறைந்த மனிதர்களால் எவ்வளவு சிந்திக்க முடியுமோ அவை அனைத்தையும் விட அதிகமாக சிந்திக்க வல்ல ஆற்றலை உடையவன் நம் எம்பெருமான் என்பதை தான் எண்ணிறைந்த தலைகளை உடையவன் என்று உருவகப்படுத்தி கூறினார்களாம். என்ன அப்போ அப்பேற்பட்ட எம்பிரான் 1000 பேருடன் வாதம் செய்யக்கூடிய சிந்தனையும் ஆற்றலையும் அடியேனுக்கு வழங்கியதால் 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் போல் நான் தெரிந்திருக்கிறேன் போலும் என்றாராம் ராமானுஜர். ஆதிசேஷனின் அவதாரம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே என்றாலும் அவர் பணிவுடன் இவ்வாறு விளையடித்தாராம் ராமானுஜர். ராமானுஜர் சொன்னதைப் போல எண்ணிருந்த மனிதர்களில் சிந்திக்கும் திறனை காட்டிலும் அதிக திறனை கொண்டவராக விளங்கும் திருமால் பகுசிரா என்று அழைக்கப்படுகிறது. பகுசிரா என்றால் பல தலைகளை உடையவர் என்று பொருள். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 116வது திருநாமமாக பகுசிரேச நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நன்றாக சிந்திக்கும் ஆற்றலையும் திருமால் அருள்வார். என்ன எவ்வளோ அழகான ஒரு கதை பாருங்களேன். அதாவது அவர்கிட்ட தர்க்கம் அவருக்கு எதுவும் தெரியாதுன்றதுக்காக தோக்கடிக்கணும்னு நினச்சாரு. ஆனாலும் அவர் தோக்கடித்த மற்றவங்க கண்ணுக்கு 1000 தலைகளுடைய எம்பெருமான் காட்சி அளித்த மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. ஆனால் இவருக்கு அதான் சொல்லாதனால தான் நம்ம சொல்லுவோம், நம்ம ஏதாவது பயந்து ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம கடவுளை நினச்சிட்டு போனோம்னா அந்த கடவுள் உருவம் நமக்குள்ளே இருந்து ஒரு இன்டர்வியூக்கே போகிறோம்னா அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும்வாங்க. அதனால் இந்த மாதிரி பகுசிரேச நமக, ருத்ராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே போங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு குட்டி குட்டி கதைகளுக்கும் ஒவ்வொரு பர்சன்ட்டு நமக்கு புண்ணியம் இருக்கிறது. இந்த புண்ணியத்திற்காக உங்களுக்கு சேர்க்கணும் என்பதற்காகத்தான் நான் இந்த குட்டி குட்டி எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்கிறேன். இது எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்லை. நாம் அனைத்தும் எம்பெருமானுக்காக தான் இதை செய்கிறோம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.